ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா டெபிள்ஸ் ரிட்டன் டு த ஸ்கூலுங்கிற அனிமே தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேட்டம் இருக்கான். ஐயோ இப்போ இருந்துட்டுருக்கு, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இன்னும் நான் எங்கள் ராஜேஷ் அப்டேட் பண்ணுறேன், என்ன பண்ண போகிறான்னு தனியே ஹீரோ வந்துட்டு எனக்கு விற்பனை பண்ணதா இல்லையே. ஏற்கனவே இன்னும் 3 மாதம் ஆச்சு. இன்னும் உங்கள் பேரை நினைக்கலாம். என்னென்னா அவனை விட்டு கொடுக்க சொல்கிறீங்களா? என்னால் அது முடியாது. அவன் எழுந்திரிப்பான், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. எந்திரா, உங்கள் அம்மா அப்பா போனதுக்கப்புறம் நான் தான் உன்னை காப்பாற்றினேன். எங்கள் பாட்டி என்ன தோறதை என்னால் உணர முடியுது. அவங்க வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. ஆனால் நான் எழுந்திரிக்க வைக்கல. நான் கூட சீக்கிரம் எழுந்திரிப்பான்னு நினைக்கிறேன். உன் பேரண்ட்ஸ் என்னை விட்டதுக்கப்புறம் நான் தான் உன்னை பார்த்துட்ருக்கேன். நீ எழுந்திரிப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ கண்டிப்பாக எழுந்திரிக்கணும். கொஞ்சமாவது மூவ் பண்ணு. இனிமேலுக்கு நல்லா தாங்க முடியாது. உன்னை உதவி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்னையும் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி வேறு ஹாஸ்பிட்டல் பில் கட்டணுன்னு கடுமையாக கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு நீ செத்தே போயிருக்கணும். ஏந்திரி. இதெல்லாம் ஒரு கனவாக இருக்கக்கூடாதா? நீண்ட கனவாக இருக்கக்கூடாதா? 3 வருஷம் கழிச்சு இவங்க பாட்டி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கீழே வந்து அடிபட்டுருச்சான். டீச்சரோட சப்போர்ட். ஒரு அதிசயம் நடந்து காலத்தை பின்னோக்கி போக மாட்டோன்னா, ஐயா நேரம் காப்பாற்றுங்க, இது எனக்கு வலிக்குது. இந்த வழியோட அதே வழியை உனக்கு தரணும்னு நினைக்கிறேன். என் பாட்டி பட்ட கஷ்டங்களோட நீ வர்றது கஷ்டம் இல்லை. இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் ஹீரோட ட்ரீமில் நடக்காது. வருஷங்களும் உருண்டு போச்சு. 5, 6, 7 வருஷம் தாண்டி போயிடுச்சு. நான் உங்களை வரைக்க ஒரு பெரிய திட்டம் போட்டேன். கடைசியாக 10 வருஷம் கழிச்சு காலையில் ஆச்சு. வழக்கம் போல் அந்த டிவி சத்தம். அங்கேயே நெல் போயிட்டார வேற. நீ என்ன சொன்ன? மறுபடியும் இதெல்லாம் நான் கனவு நினைக்கிறேன். இப்போ இது கனவாக தெரிஞ்சுக்க தான் ஒரே வழி. இதில் தெரிஞ்சிடும் இது கனவா இல்லையான்னு. இது வலிக்குது. இது கனவு இல்லை, இது ரியல் தான். நான் காலத்தை நோக்கி பின்னோக்கி வந்துட்டேன். நீ என்ன சொன்ன? இப்போ நீ என்ன சொன்ன? இதெல்லாம் பார்த்துக்கணுன்னு இப்போ நீ ஆசைப்படுறியா? இப்போ நான் செய்ய போகிறேன். உன் நிறுத்துன்னு சொன்ன. என்ன நீ சொன்ன? மறுபடியும் சொல்லு. நான் பட்ட கஷ்டத்தோட தொடக்க புள்ளி தான். ஹீரோவை தள்ளி விட்டு அவன் இப்போ வரைக்கும் கீழே வந்து கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் முதல் வரைக்கும் அப்படியே கட்டுறாங்க. நிறுத்துன்னு சொன்னேன். என்ன? என் காதல் ஏதாவது தப்பாக இருந்ததா? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் உன்னால் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா? உன்னையே கிண்டல் பண்ணிக்காத. யாராவது உன்னை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். படிச்சுன்னு ஒரு அடி வைக்கிறான் ஹீரோ. நான் என் ஃபஸ்ட்டு கிரேடுக்கே திரும்ப வந்துட்டேன். இந்த மூமெண்ட் இதோட அந்த அனிமே முடியுது.